வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பிரிண்ட் ஃபேக்டரியில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா HP LaserJet Pro MFP M226dw இந்த பிரிண்டரை பார்த்தோன்னா ஒரு ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறோம். இந்த பிரிண்டர் யார் யாருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு யூஸ் ஆகும்னு நான் சொல்லிடுறேன். இந்த பிரிண்டர் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஆடிட் ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். டெக்ஸ்டைல்ஸு, ஸ்கூல், காலேஜ் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரிண்டர் வந்து சூட் ஆகும். இதில் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டால் இந்த பிரிண்டர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது, எதுவுமே மிஸ் ஆகலை, எல்லாமே இருக்குது. என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்க. இந்த பிரிண்டரில் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம், ஸ்கேன் பண்ணிக்கலாம், ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம், ஃபேக்ஸ் எடுத்துக்கலாம். இது போக வைஃபை இருக்குது, மேலே வந்து ADF இருக்குது, ஆட்டோ டாக்குமெண்ட் ஃபீடரில் வச்சு நம்ம லீகல் சீட்டு, லீகல் ஜெராக்ஸு இது எல்லாமே எடுத்துக்கலாம். வைஃபை இருக்குது, நெட்வொர்க் இருக்குது. அது போக முன்னாடி ஒரு பேனல் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு கீழே வந்து ஒரு பென்ட்ரைவ் சொருகிற மாதிரி ஒரு ஃபோர்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நார்மலாக வர பென்ட்ரைவோ அதில் ஃபைல் எதாவது வச்சுருந்தீங்கன்னா அந்த பென்ட்ரைவ் அதில் போட்டுட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் வந்து இந்த மெனு முன்னாடி இருக்க பேனலில் வச்சு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷன் இந்த பிரிண்டரில் இருக்குது. டூப்ளெக்ஸ் இருக்குது மெயினாக. இதில் வேறு என்னெல்லாம் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த பிரிண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டர் தான், கலர்லாம் கிடையாது, வெறும் பிளாக் லேசர் பிரிண்டர். இதோட மந்த்லி டியூட்டி சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா அப் டு 30,000 பேஜஸ் வரைக்கும் எடுக்கலான்னு கம்பெனிக்காரங்க சொல்கிறாங்க. இதோட ரெக்கமெண்டட் மந்த்லி பேஜ் வேல்யூம் வந்து பார்த்திங்கன்னா 500லேருந்து 2000 பேஜஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதோட குவாலிட்டி பிளாக், அதாவது இதோட ரெசல்யூஷன் அதாவது DPI வச்சுக்கிட்டிங்கன்னா 1200லேருந்து 1200 DPI வரைக்கும் நம்ம இதில் வச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது எல்லா OSஸும் சப்போர்ட் ஆகும். இதில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூப்ளெக்ஸ் இருக்கிறதுனால நம்ம தேவையான பிரிண்ட் அவுட்டு டூப்ளெக்ஸில் எடுத்துக்கலாம். ஜெராக்ஸ் மட்டும் டூப்ளெக்ஸில் எடுக்க முடியாது. இது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கேட்ராஜ் தான் போட்டுக்கலாம். அதாவது 880ங்கிற ஒரு டோனர் டைப்பில் தான் இந்த டோனர் வருது. இந்த டோனர் வந்து இவங்க சொல்கிறது 1500 பேஜஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ வராது. மினிமம் ஒரு 1000 பேஜாவது வரும், 1500 பேஜஸ் வராது. நம்ம கம்பேட்டபிள் டோனர் வாங்கி போடாதாலும் போட்டுக்கலாம். அது வந்து ஒரு 1000க்குள்ளே தான் வரும். கம்பேட்டபிள் டோனர் வந்து நம்ம ரீஃபில்லிங் பண்ணுறது கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா நம்ம கம்பேட்டபிள் டோனர் கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிண்டர் வந்து பார்த்திங்கன்னா வைஃபை டைரக்ட் இருக்குது. இதுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் இதோட இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. நாம் இந்த ஆப்பை வந்து HPயோட இ-பிரிண்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஒயர்லெஸ் அதிலேருந்து கூட நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதிலேயே கூட ஸ்கேன் பண்ணிக்கலாம், ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். எல்லா ஆப்ரேட்டிங் ஃபோன்லேருந்து கூட நம்ம பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா USB 2.2 போர்ட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஒரு நெட்வொர்க் பண்ணுறதுக்கு பின்னாடி வந்து ஈத்தர்நெட் கார்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் வேறு என்னெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா இது எல்லா OSக்கும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். இதோட மெமரி மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 256 MB வரைக்கும் இதோட MB வந்து இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து பேப்பர் ஹேண்ட்லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்கன்னா 250 சீட் இன்புட் ட்ரேயில் வச்சு இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி 10 சீட் வந்து ப்ரியாரிட்டியில் ட்ரேயில் வச்சு எடுத்துக்கலாம். பேப்பர் ஹேண்ட்லிங் அவுட்புட் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா 100 சீட் வரைக்கும் அவுட்புட் பின்னில் வந்து நிற்கும். அதே மாதிரி மேக்ஸிமம் அவுட்புட் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா அப் டு 100 சீட் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். டூப்ளெக்ஸ் பிரிண்டிங் இருக்கிறதுனால தாராளமாக ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா A4, A5 லீகல் அது வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி பேப்பர், லெட்டர் ஹெட்டு, ஹை ப்ளைன் இந்த மாதிரி பேப்பரும் நம்ம எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மீடியா வெயிட் சப்போர்ட்டட் வந்து பார்த்திங்கன்னா 60லேருந்து 160 GSM வரைக்கும் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் நார்மலாக A4லேயே வச்சுடுங்க. அது வந்து ஒரு 80 GSமாக வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஸ்கேனர் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் பெட் ஸ்கேனர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ADF ஸ்கேனர். நார்மலாக A4லேயே வச்சு ஜெராக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற அந்த ஃப்ளாட் பெட் ஸ்கேனரில் வச்சு ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். லீகல் ஷீட்லாம் ஜெராக்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்கிறப்ப ADFல வச்சு நம்ம லீகல் ஷீட் வந்து ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதோட ஸ்கேன் சைஸ் ADF வந்து பார்த்திங்கன்னா 216 × 356 mm வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஸ்கேன் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் A4ல் வந்து பார்த்திங்கன்னா அப் டு 14 ppm வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். டூப்ளெக்ஸ் இதில் வந்து டூப்ளெக்ஸ் ஸ்கேன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதாவது நாமளே மேனுவலாக தான் திருப்பி வச்சுக்கிற மாதிரி வரும். டூப்ளெக்ஸ் ஸ்கேனிங் மட்டும் இதில் கிடையாது. டூப்ளெக்ஸ் ஸ்கேனிங்னா ஒரே பேப்பரை அதே ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஸ்கேன் பண்ணுறது, அந்த ஆப்ஷன் மட்டும் இந்த பிரிண்டரில் கிடையாது. ஆனால் டூப்ளெக்ஸ் பிரிண்டர் இதில் இந்த பிரிண்டரில் இருக்குது. டூப்ளெக்ஸ் பிரிண்ட் அவுட் நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து காப்பீஸ் வந்து ஒரு காப்பி எவ்வளோ வரைக்கும் ஜெராக்ஸ் எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 99 பேஜஸ் வரைக்கும் ஒரே காப்பி. நீங்கள் ஒரு காப்பி வேணும் அப்படின்னா அதில் 99 வரைக்கும் நம்ம செலெக்ஷன் பண்ணி நம்ம தாராளமாக கொடுத்துக்கலாம். ஃபேக்ஸ் இந்த பிரிண்டரில் இருக்குது. ஆனால் ஃபேக்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு யாரும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதில்ல. யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த ஃபேக்ஸ் ஆப்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். ADF இருக்கிறதுனால கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வாய்ஸுக்கும் வந்து இந்த பிரிண்ட் சப்போர்ட் ஆகாது. எல்லா வாய்ஸுக்கும் இந்த பிரிண்ட் சப்போர்ட் ஆகும். வேறு என்னெல்லாம் இந்த யூஸ் ஆகுன்னு பார்த்திங்கன்னா மெயினாக வந்து டூப்ளெக்ஸ் பிரிண்டிங்கு, ஜெராக்ஸு,
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வைஃபை இருக்குது, நெட்வொர்க் இருக்குது, ஏடிஎஃப் இருக்குது. முன்னாடி வந்து அந்த பேனலில் பென்ட்ரைவ் போட்டு எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. இதில் வந்து எல்லா ஆப்ஷன் இருக்கும். ஆனால் கமர்ஷியலுக்கு இது சூட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது கமர்ஷியலுக்கு சூட் ஆகாதுன்னு தான் நான் சொல்லுவேன். காரணம் என்னென்னா இந்த பிரிண்டரில் வந்து நீங்கள் கமர்ஷியலாக எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது, ஜெராக்ஸ் கடையில் வச்சு. ஆனால் ஸ்கேன் பண்ணுறதுக்கு மற்ற யூஸுக்கெலாம் அந்த பிரிண்டரை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். நார்மலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்டைல்ஸு, ஸ்கூலு, காலேஜு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கடைகள் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பிரிண்டர் கண்டிப்பாக சூட் ஆகும். வேறு யாருக்கெல்லாம் சூட் ஆகும்னு பார்த்திங்கன்னா ஆடிட் ஆப்ஸுங்களுக்குலாம் இந்த பிரிண்டர் கண்டிப்பாக சூட் ஆகும். அவங்களாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து எடுக்கிறதுக்கு இந்த பிரிண்டர் சூட் ஆகும். டோனரோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் போட்டிங்கன்னா ரேட்டு ஜாஸ்தியாக வரும். கம்பேட்டபிள் வாங்கினீங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்குள்ள தான் வரும். ரீஃபிலபிள் கேட்ரேஜ் தான் அது. நீங்கள் பவுடர் தீர்ந்தால் கூட ரீஃபில் பண்ணிக்கக்கூடிய அளவில் தான் இந்த கேட்ரேஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரிண்டர் தேவைப்படுறது, எல்லா ஃபங்க்ஷனும் வேணும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா. பிரிண்ட் பண்ணணும், ஸ்கேன் பண்ணணும், ஜெராக்ஸ் எடுக்கணும், டூப்ளெக்ஸ் வேணும், வைஃபை வேணும், அதில் நெட்வொர்க் வேணும். அதேமாதிரி முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பென்ட்ரைவ் போட்டு எடுக்கிற மாதிரி ஒரு பிரிண்டர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிரிண்டர் தாராளமாக எடுத்துக்கலாம். நான் சஜஷன் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பியில் 1007, 1008, 1018ங்கிற மாடலில் 888 டோனர் வந்துச்சு. அதே டோனர் தான் இதில் வந்து நிறைய ஸ்பெக்கெல்லாம் வச்சு இந்த பிரிண்டரை விட்டுருக்காங்க. இந்த பிரிண்டர் வந்து கொஞ்சம் வருஷம் தான் இருக்கும். பட் இருந்தாலும் இன்றைக்கி தான் இதுக்கு போடக்கூடிய டைம் கிடச்சிது. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் நாம் ஒரு பிரிண்ட் ஃபேக்ட்ரி வீடியோவில் சந்திக்கலாம்.